துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளின் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆராதனை ஆண்டவரே அப்பா தியானத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமமே என்னுள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். ஆத்துமமே என்னுள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. பாவங்களை மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நோய்களையும் குணமாக்கினாரே. பிராணனையும் பாதுகாத்து கிருபையினால் முடிசூட்டினார். பிராணனையும் பாதுகாத்து கிருபையினால் முடிசூட்டினார். ஆத்துமமே என்னுள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள கர்த்தர். பாவங்களுக்கு தக்கதாக தண்டியாமல் இரங்குகின்றார். ஆத்துமமே என்னுள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாய். அவர் செய்த உபகாரங்களை என்றென்றும் நீ மறவாதே. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. Let's turn our Bibles to 2 Timothy chapter 1 and verse 2. To Timothy, my dearly beloved son, grace, mercy and peace from God the Father and Christ Jesus our Lord. Here Paul refers to Timothy as his son. அவருக்கு உண்மையான ஒரு உலக பிரகாரமான குமாரனாக அவன் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய குமாரனாக அவர் இருந்தார். Paul's spiritual son. That's why he calls Timothy my own son in the faith. Maybe Timothy was converted through the preaching of Paul. Here 3 things are said: grace, mercy and peace. இங்கே பார்க்குறோம், கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வாட் இஸ் மென்ட் பை கிரேஸ்? கிரேஸ் மீன்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு என்று சொல்லலாம். John 3:16 we all know, God so loved this world that he gave his only begotten son. தகுதி இல்லாத நமக்காக எல்லாம் பாவமறியாத அவரை இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பி வைத்தார். We have salvation of our soul through Christ. Without Christ there is no hope. Second thing, what the Lord is willing to give us, he is willing to give us the mercy. இரக்கத்தை கொடுக்கிறார். இரக்கம் உண்டாவதாக என்று சொல்லி தீமோத்தேயுவை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். It means compassion and long suffering. We read in Lamentations, his mercies are new every morning, his compassions they fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். The third thing what we see is the peace. சமாதானம் உண்டாவதாக. The tranquility of being
right with God. Christians can have peace within us in spite of our situations or circumstances. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்குள்ளே தேவன் அருளுகிற ஒரு சமாதானத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். We have peace through Jesus. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களினாலே தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் எவ்விதத்திலும் அது நஷ்டப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:3-4 நம்ம வாசிக்கும் பொழுது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நீங்கள் மேலே 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவ்வப்பொழுது பவுல் வாழ்த்தி நிருபங்களை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவருக்குள்ளாக நாம் திடப்படுவோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் நம்மிலே அந்த சமாதானத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்லும் பொழுது அவர்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த வசனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்னீரப்பா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.